நாம இன்னைக்கு சிக்கன் சுக்கா தான் பண்ண போறோம். சுக்கா பண்றதுக்கு அடுப்புல கடாய வச்சு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் 2 பெரிய வெங்காயத்த நீள் வாக்குல கட் பண்ணி போட்டு நல்லா பொன்னிறமா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் எடுத்து தனியா வச்சிடலாம். இப்போ ஒரு 3/4 கிலோ அளவு சிக்கனை கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், பொரிச்சு வச்ச வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், லெமன் ஜூஸ், தேவையான உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா அடுப்புல கடாய் வச்சு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் ஊற வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். மூடி போட்டு அடுப்பு மிதமான தீயில வச்சு ஒரு 25 நிமிஷம் சிக்கனை நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 25 நிமிஷமா சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ கிரேவி நல்லா வத்தி வர வரைக்கும் நல்லா வேக வச்சிடலாம். இப்போ கிரேவி நல்லா வத்திருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டியதா. நல்லா சாப்பிட்டா சிக்கன் வந்திருக்கு. ரொம்ப டேஸ்டான சிக்கன் சுக்கா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.